गाइस என் பேர் லோக்கி வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம லெவல் 1 பிளேயரோட எபிசோடு 21 தான் வச்சு செய்ய போகிறோம். எபிசோடு 20 பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொலிட்டீஷியன் பெய்ஜிங்கில் இருக்கிற டாப் டியர் ஹீரோக்களை எல்லாம் இப்போவே சம்மன் பண்ணணும்னு சொல்ல, இன்னொருத்தரோ இது ரொம்ப அவசரமான முடிவு, ஒருவேளை இன்னொரு லெஜெண்டரி மான்ஸ்டர் சடன்லி வந்துட்டா நம்மக்கிட்ட பேக்கப் இருக்காதுன்னு தயங்குறாரு. ஆனால் ஒரு மெயின் பொலிட்டீஷியனுக்கு மட்டும் ஒன்றுமே புரியலை. நம்ம பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏன் அந்த ஒரு மான்ஸ்டரை போட்டு தள்ள முடியலையேன்னு டென்ஷனாக கேட்குறாரு. சைனாவில் சுச்சுவேஷன் கைமீறி போய்கிட்டு இருக்கு. அந்த எமோஜி ஒரு பயங்கரமான கர்ஜனையை விட அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அடுத்த செகண்ட் அந்த மான்ஸ்டர் ஒரு மெசக்கரை ஆரம்பிக்குது. அடிபட்டு உயிர் பிழைச்சவங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே எமோஜி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுது. ஒரு டேங்க் பிளேயர் தன்னோட டீம்மேட்ஸை காப்பாற்ற போராடுறான். மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை பண்ணுறாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் சும்மா ஒரு கர்ஜனையை பண்ணி ஒரு ஏர் பேரியரை கிரியேட் பண்ணுது. அந்த அதிர்வில் சுற்றி இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கி வீசப்படுறாங்க. கடைசியில் சைனா பிளேயர்ஸ் மொத்தமாக தோத்துட்டாங்க. ஒருத்தர் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு கேட்க 3000 பேரில் வெறும் 10 பேர் தான் மிச்சம் இருக்காங்கன்னு பதில் வருது. உடனே லீடர் பிளான் பியை ஆக்டிவேட் பண்ணுறாரு. கையில் ஷீல்டெல்லாம் வச்சிடுறாங்க. அங்கே ஏரோ அட்டாக் பண்ணுறாங்க. தனியாக சண்டை போட முடியாதவங்களுக்கு மற்றவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக புதுசாக ஒரு அட்டாக்கை பண்ணுறாங்க. லீடர் எல்லாரையும் கொரியாவை நோக்கி நகர சொல்கிறாரு. நம்ம ஹீரோ நியூஸில் எமோஜி சென்ட்ரல் சைனாவை நோக்கி போகுதுன்னு பார்க்குறான். டார்கெட் மிஸ் ஆகிடுச்சு போல், அந்த டைட்டில் நமக்கு கிடைக்காதுன்னு நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் செம அப்செட் ஆகுறாங்க. பிளேயர்ஸ் எல்லாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகி இருக்கிறப்ப சடன்லி அந்த கெஃபே அதிர ஆரம்பிக்குது. ஏதோ எர்த்துக்குயிக்கு வர மாதிரி அந்த இடமே ஆடுது. அப்போ ஒரு பொண்ணு அலறிக்கிட்டே ஓடி வரா. எமோஜி இந்த பக்கம்தான் ஃபுல் ஸ்பீடில் சார்ஜ் பண்ணி வருது. எல்லாரும் பேட்டிலுக்கு ரெடி ஆகுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறா. சடன்லி நடந்த இந்த சேஞ்சால் பிளேயர்ஸ் எல்லாம் குழப்பமானாலும் ஒரு பக்கம் அவங்களுக்கு செம ஹாப்பி. ஏன்னா அந்த லெஜெண்டரி கிரியேச்சரை ஹண்ட் பண்ண இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம ஹீரோவை விட இங்கே யாரும் இவ்வளவு எக்ஸைட்டடாக இல்லை. அந்த அச்சீவ்மெண்ட்டை தட்டி பறிக்க துடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் இதில் சந்தோஷப்பட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறா. சைனா பிளேயர்ஸ் மறுபடியும் சண்டையில் தோத்துட்டாங்க. வேறு வழி இல்லாமல் உயிர் பிழைச்சவங்க அந்த மான்ஸ்டரை அப்படியே கொரியாவை நோக்கி இழுத்துட்டு வராங்க. இதுதான் அவங்களோட பிளான். இதை கேட்டதும் அங்கே இருக்கிற ஒரு பிளேயருக்கு செம காண்டாகுது. இது ஒரு குற்றமா இல்லையா? எப்படி ஒரு மான்ஸ்டரை நம்ம கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வரலாம்னு சண்டைக்கு போகிறாங்க. பிளேயர்ஸ் மத்தியில் டென்ஷன் எகிற லீ குறுக்க வந்து எல்லாரையும் சைலண்டாக இருக்க சொல்கிறா. இப்போ முக்கியமானது சண்டைக்கு ரெடி ஆகுறது தான், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு லீ கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறா. நம்ம ஹீரோ அவளோட லீடர்ஷிப்பை பார்த்து சந்தோஷப்படுறான். அப்போ சைனா பிளேயர் ஒருத்தன் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வரான். அவங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு அந்த பொண்ணு கத்த, அடுத்த செகண்ட் அந்த மான்ஸ்டர் அவனை பிடிச்சி ஒரே வாயில் முழுங்கிருச்சு. இந்த கிரியேச்சர் அவங்க நினச்சதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. நேருக்கு நேர் அந்த கிரியேச்சரை பார்த்ததும் எல்லா பிளேயர்ஸும் நடுங்குறாங்க. அந்த எமோஜி எல்லாரையும் பார்த்து ஒரு கர்ஜனை விட்டு ஃபியர் அபிலிட்டியை வீசுது. ஆனால் நம்ம ஹீரோ வாங்கின அந்த புது பவர் இப்போ கை கொடுக்குது. நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதை தாங்கி நிற்கிறான். வார் ஆரம்பிக்குது. டேங்க் பிளேயர்ஸ் முன்னாடி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வாரியர்ஸ் தங்களோட மேஜிக்கல் வெப்பன்ஸால் எமோஜியோட உடம்பு முழுக்க அட்டாக் பண்ணுறாங்க. விதவிதமான எலிமெண்டல் ஸ்பெல்ஸ் அது மேலே மலை மாதிரி பொழியுது. அப்போ சடன்லி அந்த மான்ஸ்டரை சுற்றி ஒரு பெரிய புயல் கிரியேட் ஆகுது. எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு கத்தும்போது ஒரு பிளாக் லைட்னிங் பாஞ்சு வந்து எமோஜி மேலே மரண அடியை கொடுக்குது. நம்ம ஹீரோ இப்போ முன்னாடி இருந்ததை விட செம்ம ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறான். டீமில் இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் போடுற பஃப்ஸ் எல்லாம் இவனுக்கு வேற லெவல் பூஸ்ட் கொடுக்குது. ஆனால் அங்கே இருக்கிற டேங்க்ஸும் வாரியர்ஸும் அந்த மான்ஸ்டருக்கு எதிராக பெருசாக ஒன்றும் பண்ண முடியாமல் திணறாங்க. நம்ம ஹீரோவை இப்போதைக்கு லாங் ரேஞ்ச் டேமேஜ் குரூப்பில் நிற்க வச்சுருக்காங்க. சண்டை சூடு பிடிக்க எமிஜியோட உடம்புல இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவையாக சின்ன சின்ன காயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அடிப்பட்ட பிளேயர்ஸுக்கு ஹெல்ப் பண்ண மற்றவங்க ஓடுறாங்க. நம்ம ஹீரோ தரையில் கொட்டுற பிளட்டை அப்சர்வ் பண்ண வேண்டி இருக்கணும்னு நினைக்கிறான். அதே சமயம் லீ சண்டை போடுறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். அவளோட ஸ்பீடு கண்ணுக்கே தெரியல, மின்னல் மாதிரி பறக்குறா. எமிஜியோட உடம்புல இருந்து பிளட்டு வர வச்ச பஸ்ட் ஆளு லீ தான். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக பொறாம கூட வருது. நாம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னா புது எபிலிட்டிஸ் தான் வாங்கணும். ஒரு ட்ரில்லியன் பாயிண்ட்ஸ் கிடைச்சா நம்ம கோல் அச்சீவ் ஆகிடும்னு கணக்கு போடுறோம். 30 நிமிஷம் ஆச்சு, சண்டை இன்னும் உக்கிரமாக போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம நினச்ச அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர் எச்சை விட ஆரம்பிக்குது.
அதை பார்த்த ஒரு மேட்ச் புது அட்டாக் வருது, எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு கத்த எமூஜி தன்னோட வாயிலிருந்து பயங்கரமான ஆசிட்டை விடுது. ஃபர்ஸ்ட் வரிசையில் இருந்தவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஆசிட் அட்டாக் இப்போ மேஜஸ் குரூப் பக்கம் போகுது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பேரியரை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே அடியில் ஒரு லேயர் உடஞ்சிருது. பேரியரை மெயின்டைன் பண்ணுங்கன்னு ஆர்டர் வர மேஜர்ஸ் எல்லாம் முழு பவரையும் கொடுக்க டேங்க்ஸ் அவங்களுக்கு பாதுகாப்பாக ஓடி வராங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணதில் எமூஜி அந்த ஆசிட் அட்டாக்கை நிறுத்த வேண்டியதாயிருச்சு. மறுபடியும் மேஜிக் மலை பொழிய ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அப்பாடா பேட்டில் முடிய போகுதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது தான் எமூஜி ரேஜ் மோடுக்கு மாறுது. இது அதோட டிஃபென்ஸை குறைச்சி அட்டாக்கை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணிடும். டேங்க்ஸ் மறுபடியும் அட்டாக் பண்ண போகும்போது ஒருத்தன் ஏதோ ஒரு எஃபெக்டில் மாட்டிக்கிறான். எல்லாருக்கும் ஒரு வார்னிங் மெசேஜ் வருது, ஸ்கில் ஆக்டிவேட் ஆக ஃபெயில் ஆகிடுச்சு. ஒரு ஸ்வாட்ஸ்மேன் பக்கத்தில் போய் அட்டாக் பண்ணும்போது தான் நோட் பண்ணுறான் ஏதோ தப்பாக நடக்குதுன்னு. எல்லாரும் டார்ச் பண்ணுங்கன்னு அலறதுக்குள்ளே அந்த மான்ஸ்டர் ஒரு குரூப்பையே நசிக்கிறது. மேஜிக் குரூப் அங்கேயே கொத்தா கொல்லப்படுறாங்க. எமூஜி வேணும்னே அவங்கள டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறத பிளேயர்ஸ் இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. டேஞ்சரை உணர்ந்து தப்பிக்க ஓடுறான். ஒரு சேஃபான இடத்துக்கு போக டெலிபோர்ட்டேஷனை ஆக்டிவேட் பண்ண பார்க்குறான். ஆனால் அப்போ ஒரு ஷாக்கிங் நோட்டிஃபிகேஷன், நீ 10 செகண்ட்ஸுக்கு ஒரு புது எஃபெக்டில் இருக்க, அதனால் உன் ஸ்கில்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த மான்ஸ்டரோட சவுண்டு காதையே பொழக்குது. எமூஜி அதோட வாழை வச்சு நம்ம ஹீரோவை ஓங்கி அடிக்க வருது. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ நினச்சதை விட அது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இன்னொரு பக்கம் மேஜிக் குரூப் அப்படியே பேரலைஸ் ஆகி எமூஜி கிட்ட நசுங்கி சாகுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு டைமென்ஷனல் ஸ்பேஸை திறக்கிறான். எமூஜி மறுபடியும் நசுக்க பார்க்க நம்ம ஹீரோ சரியான நேரத்தில் டாச் பண்ணாலும் அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை விடுறதா இல்லை. இந்த எமூஜி தன்னோட உடம்பாலேயே ஒரு இடி இடிச்சு நம்ம ஹீரோவோட ஷீல்டை சுக்குநூறாக உடச்சி அவனை அப்படியே ஒரு மலை மேலே தூக்கி வீசுது. நம்ம ஹீரோ ஸ்லோவாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். நல்ல வேலையா லேசான காயத்தோட தப்பிச்சிட்டான். ஆனால் இது நிஜமாவே ஒரு க்ளோஸ் கால். இந்த மான்ஸ்டருக்கு ஃபியர் தவிர இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்னொரு மென்டல் எபிலிட்டி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பேட்டில் ஃபீல்டு முழுக்க ஒரே கலவரமாக இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை நோட் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட பிளேடு நம்ம ஹீரோ கையில் இல்லை. வேறு எதையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி பிளேடை தேடுறான். அப்போ ஒரு புது அப்டேட் வருது. நம்ம ஹீரோவோட ட்ரஹானிக் பிளட் பிளேடு இப்போ தான் எவால்வ் ஆகியிருக்கு. நம்ம ஹீரோவுக்கே இதை நம்ப முடியலை. நம்ம ஹீரோ தேடும்போது நம்ம ஹீரோவோட பிளேடு அந்த எமூஜியோட வாலில் டீப்பாக குத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். அதனால தான் நம்ம ஹீரோவால் பிளேடை திரும்ப சம்மன் பண்ண முடியலை. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுறத பார்த்தா வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது தெரியுது. அப்போ மறுபடியும் ஸ்வாடோட எவல்யூஷன் பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஒருவேளை அந்த பிளேடு ஒரு லெஜெண்டரி மான்ஸ்டரோட பிளட்டை குடித்ததால் இப்படி எவால்வ் ஆகிருக்கலாம்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அங்கே 2 பிளேயர்ஸ் எமூஜியோட முகத்தையே குறி வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கு செம்ம டேமேஜ் ஆகுது. பிளட்டு ஆறா ஓடுது. மற்ற பிளேயர்ஸும் ஓயாமல் அதை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கிரியேச்சர் தோக்கடிக்கப்படுற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்குற ஆள் இல்லை. எமூஜி மறுபடியும் ஆசிட்டை துப்ப ஆரம்பிக்குது. பிளேயர் சாமர்த்தியமாக தப்பிச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ லீ மின்னல் வேகத்தில் உள்ளே புகுந்து அந்த எமூஜியோட கொம்புகளில் ஒன்று அப்படியே உடச்சி எறிகிறா. மேஜர்ஸ் திரும்பவும் வந்து எக்ஸ்ப்ளோஷனஸை அள்ளி தெளிக்கிறாங்க. எமூஜி அதோட ஸ்டாண்ட்ஸை மாற்றுறத லீ நோட் பண்ணிடுறா. டக்குன்னு குதிச்சு அதோட தாடையிலே ஒரு மரண கிக்கு விடுறா. அந்த அடியில் பஸ்ட்டு தடவையாக எமூஜி தடுமாறி தரையில் விழுது. பிளேயர்ஸ் கிடைச்ச கேப்பில் ஸ்வாடை இறக்கி தும்சம் பண்ணுறாங்க. நாம் ஜெயிச்சிட்டோம்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு மெசேஜ் வருது. லெஜெண்டரி மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணதுக்காக எல்லாருக்கும் ஒரு டைட்டில் கிடைக்கிது. பேட்டில் நடந்த இடமே கொண்டாட்டமாக மாறுது. எமூஜி அப்படியே மறைஞ்சி பியூர் மானாவாக மாற ஆரம்பிக்குது. ஆனால் அப்போ ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. அந்த மானா எல்லாம் செதறி போகாமல் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நோக்கி வருது. அது வேற எங்கேயும் போல நம்ம ஹீரோவோட அந்த ஸ்வாடை நோக்கி தான். அந்த ஸ்வாட் இப்போ ஒரு புது ஃபார்ம் எடுக்குது. நம்ம ஹீரோ தன்னோட ஸ்வாடை மீட்கிறான். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வருது. ஹிஸ்ட்ரியிலே ஒரு லெஜெண்டரி வெப்பனை வச்சிருக்கிற பஸ்ட் ஆல் என்ற டைட்டில் ஸ்கில். நம்ம ஹீரோ இப்போ லெஜெண்டரி ரேங்க்கில் ட்ரஹானிக் பிளட் அட்டாக்கை ஏவ முடியும். நம்ம ஹீரோக்கே இது செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. யுனிக் ரேங்க் அச்சீவ்மெண்ட் எல்லாம் இப்போது தனியாக பிரிக்கப்படுது. அப்படின்னா நம்ம ஹீரோவை தவிர வேறு சில பிளேயர்ஸ் கிட்டையும் இதே மாதிரி யுனிக் ஐட்டம் இருக்கிறது நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் தெரியுது. அப்புறம் இன்னொரு மெசேஜ் வருது. மான்ஸ்டரை தோக்கடிக்க ஹெல்ப் பண்ணதுக்கான ரிவார்டு. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததுனால எல்லா ஆட்ரிபியூட்ஸும் +10 இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோவோட ஸ்வாடுக்கு தான் நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் இப்போ ஒரு சிக்கல். ரிவார்டு பணத்தை எப்படி பிரிக்கிறது? ஒவ்வொருத்தரோட பங்களிப்பை பொறுத்து தான் பணம் கொடுக்கப்படும். ஆனால் நம்ம ஹீரோ தன்னோட லெவலை யாருக்கும் காட்ட விரும்பலை. அதனால் எனக்கு ஏற்கனவே கிடைச்ச இந்த பவர்ஸே போதும்னு சொல்லி
ரொம்ப பெருந்தன்மையாக இருக்க முடிவு பண்ணுறான். எமோஜி தோத்து போன நியூஸ் வேர்ல்டையே அதிர வைக்குது. எல்லாரும் கொரியாவை தான் உத்து பார்க்குறாங்க. அந்த மான்ஸ்டரை யார் கொன்னது, ரிவார்ட்ஸ் என்ன, இப்படி பல கேள்விங்க வருது. கவர்மெண்ட் எல்லாத்தையும் சீக்கிரட்டாக வைக்க ட்ரை பண்ணுது. ஆனால் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து ஐட்டம் சேல்ஸ் ரெக்வஸ்ட் குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸ் கொரியாவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. புது அச்சீவ்மெண்ட்ஸ் வாங்கி ஸ்ட்ராங் ஆகணுன்ற வெறி ஒரு பெரிய கிரேஸாகவே மாறிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ ஷாப்போட ஸ்டோரேஜ் ரூமில் இருக்கான். இனி ஆக்ஷனில் ஐட்டம்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு ரியலைஸ் பண்ணுறான். எக்ஸ்பெடிஷன்ஸில் கலந்துக்கிட்டதுக்காக நம்ம ஹீரோவுக்கு ஒரு ரிவார்டும் ஒரு ஸ்பெஷல் ஆக்ஷனில் கலந்துக்க அழைப்பும் கிடைக்கிது. ஆனால் அந்த பொருட்களோட ப்ரைஸ் பில்லியன் கணக்கில் போகுதுன்னு தெரியுது. நம்ம ஹீரோ யோசித்து பார்த்துட்டு நமக்கு தேவையானதெல்லாம் ஏற்கனவே இருக்குது, இதில் கலந்துக்க வேணாம்னு ஒரு முடிவு எடுக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.